ஓரனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையால் கிடைக்கும் ஆன்மீக பலன்களும் மருத்துவ பலன்களும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் இரண்டாவது கடமை என்னவென்றால் இந்த தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகை இஸ்லாத்தினுடைய தூணாகும். யார் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் மார்க்கத்தை நிலைநாட்டிவிட்டார். யார் தொழவில்லையோ அவர் மார்க்கத்தினுடைய ஒரு தூணை இடித்து விட்டார். இந்த தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக பலன்களும் மருத்துவ பலன்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. நாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது பள்ளிவாசலுடைய வாசலிலே நாம் நமது காலணிகளை கலட்டுகின்றோம். இந்த காலணிகளை கலட்டுவது என்பது இது ஒரு சுன்னத். யாருடைய சுன்னத்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னத். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முனாஜா செய்வதற்காக வேண்டி சென்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து கூறினான், இன்னி அன ரப்புக ஃபஹலஅனா அலைக், நான் தான் உன்னுடைய ரப், உன்னுடைய 2 காலணிகளை கலட்டுவாயாக. நாம் தொழுகைக்கு வருகின்றோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு வருகிறோம், அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதற்கு வருகிறோம். அப்படி வருகின்ற பொழுது நாம் நமது காலணிகளை கலட்டுவது கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. அதற்கு அடுத்து இரண்டாவதாக நாம் உது செய்கின்றோம். உது செய்கின்ற பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கழிகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி நாடி தன்னுடைய வாயை கொப்பளித்தார் என்றால் அவருடைய வாயினால் தவறானவைகளை பேசியவருடைய குற்றங்கள் வாய் கொப்பளித்த நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது. அதுபோல 2 கைகளையும் கழுவுகின்ற பொழுது கைகளால் ஏற்பட்ட சிறு குற்றங்கள் அந்த கைகளை கழுவிய நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது. அதுபோல கால்களை கழுவுகின்ற பொழுது கால்களினால் தவறானவைகளின்பால் நடந்திருந்தோம் என்றால் அதனுடைய குற்றங்கள் சென்று விடுகின்றது. மசாக செய்கின்ற பொழுது நாம் தவறானவைகளை சிந்தித்திருந்தோம் என்றால் அந்த குற்றங்கள் மசகு செய்த அந்த நீரோடு சேர்ந்து சென்று விடுகின்றது. மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் முறையாக அங்கத் தூய்மை செய்யும் பொழுது அவர் செய்திருந்த அவருடைய சிறுபாவங்கள் அவர் உடலில் இருந்து வெளியேறிவிடுகின்றன. முடியில் அவருடைய நகக்கண்களுக்கு கீழிருந்தும் அவருடைய பாவங்கள் வெளியேறிவிடுகின்றன என்றார்கள். இது முஸ்லிமினுடைய 413வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் உது செய்துவிட்டு நேராக பள்ளிவாசலுக்குள் உள்ளே சென்று நாம் தக்பீர் கட்டுகின்றோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா பெரியவன் என்று. 2 கைகளையும் நாம் உயர்த்தி நமது நெஞ்சிலே அந்த 2 கைகளையும் வைத்து கியாமிலே நிற்கின்றோம். இந்த கியாமிலே நிற்கின்ற பொழுது நம்மளுடைய உடலுடைய அங்கங்கள், உடலுடைய உறுப்புகள் அனைத்தும் அதனுடைய இடங்களிலே சரியாக பொருந்திய வண்ணம் இருக்கின்றது. நம்மளுடைய கைகளை மட்டும் நெஞ்சிலை நாம் கட்டி இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சீரான நிலை, கியாம் என்று சொன்னால் சரியாக சீராக நிற்பது என்பதாக பொருள். இவ்வாறு ஒரு மனிதன் கியாமிலே நிற்கின்ற பொழுது மனிதனுடைய உடலுடைய இரத்த ஓட்டம் சீராகின்றது. அதுபோல நேராக நிற்கின்ற பொழுது மனிதனுடைய முதுகு எலும்புகள் வலுவாகின்றது. கியாமிலே நிற்பதை போன்று நாம் வேறு எங்கும் நிற்க மாட்டோம். பல இடங்களில் நிற்போம். பஸ்ஸில் சீட்டு கிடைக்கலைன்னு சொன்னால் கம்பியை பிடிச்சிட்டு நிற்போம். ஒரு கையை மேலே தூக்கி இருப்போம் அல்லது பக்கவாட்டிலே ஒரு கையை வைத்திருப்போம். ரேஷன் கடையில் நிற்கிறோம், சரியாக ப்ராப்பராக நாம் நிற்க மாட்டோம். ஒரு காலை அந்த பக்கத்தில் வைத்திருப்போம், ஒரு காலை நேராக வைத்திருப்போம். ரயில் நிலையம், பஸ் நிலையங்களிலே நிற்கின்றோம். அப்படி நிற்கின்ற பொழுதெல்லாம் சரியாக நம்மளுடைய அங்கங்கள் அனைத்தும்
நம்மளுடைய எலும்புகள் அனைத்தும் அந்தந்த இடத்துல இருக்குமாறு நிற்போமா என்றால் நிச்சயமாக நிற்க மாட்டோம். ஆனால் தொழுகையினுடைய அந்த கியாமுடைய சந்தர்ப்பத்திலே நம்மளுடைய 2 கைகளை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் அனைத்து எலும்புகளும் மூட்டுகளும் அந்தந்த இடத்திலே சரியாக பொருத்தப்பட்ட நிலையிலே நாம் இருக்கின்றோம். இது உடலுடைய இரத்த ஓட்டத்திற்கும் இரத்த ஓட்டம் சீராக ஆகுவதற்கு வழிவகுக்கின்றது. முதுகனுடைய எலும்புகள் வலுவாகின்றது. கியாமிலே நின்ற நிலையிலே நாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். சூரா ஃபாத்திஹாவில் ஒரு துவா ஓதுறோம். என்ன துவா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக என்று. நாம் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் தொழுகின்றோம் என்றால் ஒரு ரக்காத்துகளிலும் இந்த துவாவை செய்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக என்று. அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் அந்த துவாவை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழியை காண்பிக்கின்றான். கியாமுடைய நிலையை அடுத்து நாம் ருக்கூவுக்கு செல்லுகின்றோம். அந்த ருக்கூவிலே நாம் எப்படி ருக்கு செய்கின்றோம்? அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்தவுடன் இடுப்பிலிருந்து நம்மளுடைய கால் பாதம் வரை அந்த உறுப்புகள் நேராக இருக்கின்றது. இடுப்புக்கு மேலால் இருக்கக்கூடிய உறுப்பு தலை வரை சாய்ந்த நிலையில இருக்கின்றது. இடுப்பிலிருந்து தலை வரை உண்டான அந்த உடல் உறுப்புகளுடைய பளுவை நமது கைகளின் மூலமாக நம்மளுடைய முழங்காலுக்கு கொடுக்கின்றோம், கால்களுக்கு கொடுக்கின்றோம். இப்படியே நம்மளுடைய கை கால்களுக்கு அந்த வெயிட்டை கொடுப்பதன் மூலமாக முதுகு எலும்பு மற்றும் இடுப்பு எலும்பு தொடை எலும்புகள் எல்லாம் வலுவாக ஆகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் குனிகின்ற பொழுது இந்த ருக்குவுடைய பொசிஷன் எப்படிப்பட்ட பொசிஷன் என்றால் 7 என்கின்ற அந்த எண்ணுடைய பொசிஷனாக இருக்கும். இடுப்புக்கு கீழால் நேராக இருக்கின்றது, இடுப்புக்கு மேலால் வளைந்து இருக்கின்றது. இந்த பொசிஷனிலே நாம் இருக்கின்ற பொழுது இடுப்பு எலும்பு, முதுகெலும்பு, தொடை எலும்புகள் எல்லாம் என்ன செய்கின்றது? வலுவாக ஆகின்றது. தண்டுவடை எலும்பு வளைகின்றது. இந்த நேரத்தில் நாம் ஒரு தஸ்பீஹ் செய்கின்றோம். சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்பதாக 3 விடுத்தம், 5 விடுத்தம், 7 விடுத்தம் நாம் சொல்லுகின்றோம். இந்த தஸ்பீஹை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய மகத்துவத்தை பற்றி கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, மிகவும் இலகுவான 2 வார்த்தைகள், அந்த 2ம் ஸகீலத்தானி ஃபில் மீசானி, நாளை மறுவுலகத்திலே தராசு தட்டிலே மிகவும் கனமாக இருக்கக்கூடியவை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு மிகவும் பிரியமான 2 கலிமாக்கள். அந்த 2 கலிமாக்கள் என்னவென்றால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கின்ற அந்த தஸ்பீஹை நாம் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய தராசு தட்டு மிகவும் கனமாகின்றது. நமக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றது. அந்த எழுதப்படுகின்ற அந்த நன்மை, அந்த நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. ருக்குவுடைய நிலையை அடுத்து நாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக மீண்டும் கியாமுக்கு வருகின்றோம். அப்படி கியாமுக்கு வருகின்ற பொழுது நம்மளுடைய 2 கைகளை உயர்த்தி அதை தொங்கப்பிடுகின்றோம். அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்லுகின்றோம்? ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வலக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில் ஸமாவாதி வ மில் அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று அல்லாஹ் தஆலாவை நாம் புகழ்கின்றோம். அப்படி புகழ்கின்ற பொழுது நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் அந்தந்த இடத்திலே இருக்கின்றது. எப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோமோ, எப்படி எந்த மூட்டுக்கள் நரம்புகள் எல்லாம் எங்கெங்கு இருக்கின்றதோ அது சரியான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது உடலுடைய அனைத்து பகுதியினுடைய இரத்த ஓட்டத்திற்கும்
மிகவும் உதவிகரமானதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் ருக்குவுக்கு செல்லுகின்றோம். இந்த ருக்குவுக்கு சென்று விட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்ற பொசிஷனுக்கு வந்து மீண்டும் நாம் என்ன செய்கின்றோம்? சுஜூதுக்கு செல்லுகின்றோம். அப்படி சுஜூதுக்கு செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய இருப்பு எப்படி இருக்கின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மக்கள் 7 உறுப்புக்கள் மீது சஜ்தா செய்வதற்கு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்தெந்த உறுப்புக்கள்? 2 காலுடைய பாதத்தினுடைய விரல்கள், 2 முட்டுக்கால்கள், 2 கைகள் மற்றும் முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றி மற்றும் மூக்கு. இவைகள் அனைத்தும் தரையிலே பட்ட நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சுஜூது செய்ய வேண்டும். அப்படி சுஜூது செய்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதமான நலன்கள், ஆன்மீக மற்றும் உடல் நோய் சார்ந்த நலன்கள், நிவாரணங்கள் ஏற்படுகின்றது. பொதுவாக பார்க்கின்றோம், இரத்தம் என்பது மனிதனுடைய இதயத்திலிருந்து புறப்படுகின்றது. இந்த இரத்தம் இதயத்திற்கு கீழ் பாதம் வரை உண்டான பகுதிக்கு இலகுவாக வருகின்றது. ஏனென்றால் இரத்தத்திற்கு கீழால், இதயத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு தண்ணீர் உருண்டோடி வருவதை போன்று இரத்தம் இதயத்திலிருந்து அதற்கு கீழால், நெஞ்சிலிருந்து அதற்கு கீழால் உள்ள பகுதிகளுக்கு விரைவாக உருண்டோடி வருகின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய இரத்தம் மூளைக்கு செல்ல வேண்டுமென்றால் அது பம்பு செய்யப்பட்டு தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இதயம் என்ன செய்கின்றது? அதை பம்பு செய்கின்றது, உந்தி தள்ளுகின்றது. மற்ற அனைத்து நேரத்திலும் இந்த மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் பம்பு செய்யப்பட்டு செல்லுகின்றது. ஆனால் சஜ்தாவுடைய நிலையிலே அது பம்பு செய்யப்படாமல், உந்தி தள்ளப்படாமல் இலகுவாக இதயத்திற்கு இரத்தம் செல்லுகின்றது, மூளைக்கு இரத்தம் செல்லுகின்றது. காரணம் என்னவென்றால், நாம் சஜ்தா செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்மளுடைய தலை தரையிலே இருக்கின்றது, நம்மளுடைய இதயம் உயரத்திலே இருக்கின்றது. மிகவும் இலகுவான முறையில் இரத்தம் ஓடி வருகின்றது. இது மனிதனுடைய இதயத்திற்கும் இன்னும் மூளைக்கும் மிகவும் பலன் தரக்கூடியது என்பதாக மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி சஜ்தா செய்வதன் மூலமாக மன ஓர்மை என்பது ஏற்படுகின்றது. கவனச்சிதைவை தடுக்கின்றது இந்த சஜ்தா. மற்றும் கழுத்து எலும்பு வலுவாகின்றது. அது மட்டுமல்லாமல் முகத்தினுடைய தோலிற்கு இரத்த சப்ளை நன்றாக இருக்கின்றது. சஜ்தா செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக ஆகின்றான். அந்த சஜ்தாவுடைய நிலையிலே நீங்கள் அதிகம் துஆ செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஜ்தா செய்கின்ற ஒரு மனிதனுடைய நுரையீரலுடைய நோய் மிகவும் கம்மியாகின்றது. அதனால்தான் ஒரு ரக்காத்தில் நாம் 2 விழுத்தம் சஜ்தா செய்ய வேண்டும். ஒரு சில வினாடிகள் அந்த சஜ்தாவுடைய நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த நிலையின் மூலமாக நம்மளுடைய இதயத்திற்கும் நம்மளுடைய மூளைக்கும் இரத்தம் வெகு இலகுவாக செல்லுகின்றது. இது பல்வேறு விதமான இதய நோய்களுக்கு மிகவும் நிவாரணமாக இருக்கின்றது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் சஜ்தா செய்கின்ற பொழுது சஜ்தா செய்யக்கூடிய நிலையிலும் சரி, சஜ்தா செய்யாத நிலையிலும் சரி, நாம் விடக்கூடிய மூச்சுக்கள் 3% உள்ளே தங்கிவிடுகின்றது. 2% தான் உள்ளே இருக்கின்றது, உடலுக்குள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மூச்சு விடுகின்ற பொழுதும் அந்த காற்று அனைத்தும் வெளியே வருவது கிடையாது. 2% காற்று உள்ளே இருக்கின்றது, 1% காற்று தான் வெளியே வருகின்றது. எத்தனை லிட்டர் மூச்சை நாம் சுவாசித்தாலும் சரி. ஆனால் இந்த சஜ்தாவின் போது யார் அதிகமாக சஜ்தா செய்கின்றாரோ அவர் சுவாசிக்கக்கூடிய காற்று அனைத்தும் ஒன்று விடாமல் உள்ளே சென்று வெளியே வருகின்றது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த சஜ்தாவிலே நாம் சொல்லுகின்றோம் சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா என்று.
மிக உயர்ந்த எனது இறைவன் தூயவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. மிக உயர்வான நம்மளுடைய ரப்பை என்ன செய்கின்றோம்? அங்கே துதிக்கின்றோம். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் விரும்புகின்றான். ஆதலால் அந்த நிலையில இந்த தஸ்பீஹை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக சொல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் சஜிதாவிலிருந்து காகதா சிறு இருப்பு இருக்கின்றோம். அந்த இருப்பின் போது நாம் சொல்லுகின்றோம், ரப்பியகஃபிரலி ரப்பியகஃபிரலி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக, இந்த பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்று கூறுகின்றோம். அல்லாஹ் தஆலா நமது பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திரும்பவும் இரண்டாவது சஜ்ஜா செய்கின்றோம். பிறகு கஅதா என்கின்ற அந்த ஜுலூஸ் என்கின்ற இருப்பிற்கு வருகின்றோம். இந்த இருப்பு இரண்டு விதமான இருப்பு இருக்கின்றது. ஒன்று கஅதா தவர்ருக், மற்றொன்று கஅதா இஃப்திராஷ். கஅதா தவர்ருக் என்று சொன்னாலே என்ன? நாம் இறுதி அத்தஹியாத்தை உட்காரமா இல்லையா, அப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இருப்புக்கு கஅதா தவர்ருக் என்பதாக கூறப்படும். வலது காலை விரல்களை நாம் நட்டு வைத்து இடது காலை நாம் படுக்க வைத்து நம்மளுடைய பித்தட்டிலே நாம் உட்கார்ந்திருப்போம். நாலாவது அல்லது மூணாவது ரக்காத்தினுடைய இறுதி அந்த ரக்காத்திலே, இறுதி அத்தஹியாத்திலே. அதுபோல இரண்டு அத்தஹியாத்திற்கு இடையிலே இன்னும் முதல் கஅதாவிலே நாம் கஅதா இஃப்திராஷ் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருப்போம். வலது காலை நாம் நட்ட வைத்து இடது காலை படுக்க வைத்து அந்த இடதுகால் மீது நாம் உட்கார்ந்த நிலையில இருப்போம். இப்படிப்பட்ட இந்த இரண்டு கஅதாக்களின் மூலமாக ஒரு மனிதனுடைய உறுப்புகள், உடலுடைய எலும்புகள் மற்றும் நரம்புகள் அமைதியான நிலையை அடைகின்றது. மற்றும் முழங்காலுடைய மடிப்புகள் வளைகின்றது என்பதாக கூறப்படுகின்றது. இப்படியாக பார்த்தோம் என்றால் தொழுகையின் போது ஒரு மனிதனுடைய அனைத்து உடல் எலும்புகளும் நரம்புகளும் அசைகின்றது, ஆடுகின்றது. இமாம் ருக்கு மற்றும் சுஜூதிலே பாதத்தினுடைய கெண்டை திசைகள் அசைகின்றது. இதன் மூலமாக பாத நோய்கள் தடுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகப்படியான நலன்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்குகிறார். இந்த தொழுகை என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து உயிரினங்களும் இந்த தொழுகையை தொழுகின்றது என்று தனது திருமறையை பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். குல்லுன் கத அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, ஒவ்வொன்றும் அதனுடைய சலாத்தையும் தஸ்பீஹையும் அறிந்திருக்கின்றன. பறவை இனமாக இருக்கட்டும், விலங்கினமாக இருக்கட்டும், மீன் இனங்களாக இருக்கட்டும், புழுப்பூச்சி இனமாக இருக்கட்டும், இப்படி உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை தொழுகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். அதனுடைய தொழுகைகள், அதனுடைய தஸ்பீஹ்கள் எப்படி இருக்கின்றது, எப்படி தொழுகின்றன, எப்படி தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான். அது நமக்கு தெரியாது. அதுபோல இவ்வுலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் தொழுதிருக்கின்றார்கள். இதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையை பற்றி சூரா இப்ராஹிமிலே 37வது வசனத்திலே கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் மக்காவிலே விட்டுவிட்டு வந்தார்கள். அப்படி விட்டு வருகின்ற பொழுது ஒரு துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரமி ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, எனது சந்ததியினர்களை பாலடைந்த அந்த இடத்திலே, அந்த மக்காவிலே விட்டு வந்திருக்கின்றேன். காரணம் உன்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்று அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அதுபோல இப்ராஹிமுடைய 40வது வசனமாக அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்கின்றார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று துஆ செய்திருக்கின்றார்கள். இப்போ இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சூரா யூனுஸிலே 87வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வஅகீமுஸ் ஸலாத்த வபஷ்ஷிரில் முஃமினீன், தொழுகை நீங்கள் நிறைவேற்றுங்கள், முஃமின்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து கூறியதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணம் சென்றிருந்த பொழுது அங்கே கபரிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் தொழுது கொண்டு வந்ததை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 2375வது ஹதீஸாக பதிவாகி இருக்கின்றது. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பேசியவர்கள். அவர்கள் பேசிய அந்த வாக்கியங்களை அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சூரா மரியமிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். 31வது வசனத்திலே தொட்டிலில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் இப்படி பேசினார்கள். வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து வஅௌஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, என்னை ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு குழந்தையாக, ஒரு நபியாக ஆக்கி இருக்கிறான். எனக்கு தொழுகையும் மற்றும் ஜகாத்தையும் செய்து வருமாறு எனக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான், ஏறி இருக்கின்றான் என்று அவர்கள் கூறியதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையை மரியமுடைய 31வது வசனத்திலே கூறுகின்றான். அதுபோல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆல இம்ரானிலே 39வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லாஹ்வுடைய அற்புதமாக கிடைக்க இருக்கின்றது என்பதை அறிவிப்பதற்காக மலக்குமார்கள் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராபி அன்னல்லாஹு யுபஷ்ஷிருக பியஹ்யா, மிஹ்ராபிலே தொழுது கொண்டிருந்த பொழுது அவர்களை அழைத்து உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொண்டு நற்செய்தி கூறுகிறான் என்பதாக கூறினார்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறார். இதுபோல மற்றொரு வசனத்தில் அனைத்து நபிமார்களையும், பல நபிமார்களை குறிப்பிட்டு காட்டுகின்றான். குறிப்பிட்டு காட்டிவிட்டு அவர்கள் அனைவரும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நபிமார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் தொழுகையை பாழாக்கிவிட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப நபிமார்கள் அனைவரும் இந்த தொழுகையை கடைபிடித்திருக்கின்றார்கள், தொழுது கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவருடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்திருக்கின்றது? நம்மளுடைய தொழுகை போன்று இப்படிப்பட்ட தொழுகையாக இருந்ததா அல்லது வேறொரு முறையை அவர்கள் தொழுகை இருந்ததா என்றால், அவர்களுடைய தொழுகையிலே ருக்கு மற்றும் சுஜூதுகள் இருந்திருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அது பற்றி நாம் அடுத்த ஹுத்பாவிலே காணலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூணாக இருக்கின்றது. யார் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் மார்க்கத்தை நிறைவேற்றிவிட்டார், நிலைநாட்டிவிட்டார். யார் இந்த தொழுகையை தொழாமல் விட்டுவிடுகின்றாரோ அவர் மார்க்கத்தினுடைய தூணை இடித்தவராகிவிட்டார். அது மட்டுமல்லாமல் நமக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் மத்தியிலே உண்டான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது. தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் முஸ்லீம், தொழாதவர் முஸ்லீமாக கணிக்கப்பட மாட்டார். கண்ணியமிக்கவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து நபிமார்களும் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த தொழுகையிலே ருக்கு இருந்திருக்கின்றது, சுஜூதுகள் இருந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லி காண்பித்தேன், ருக்குவும் சுஜூதும் தொழுகையினுடைய முக்கியமான அம்சம். அந்த இரண்டிலும் அல்லாஹு தஆலா நமக்கு பல நலன்களை, மருத்துவ நலன்களையும் இன்னும் ஆன்மீக நலன்களையும் ஏற்படுத்தி இருக்கிறான். சூரா பக்ராவிலே 125வது வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது,
وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. தவாஃப் செய்யக்கூடியவர்கள், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், ருக்கூ செய்யக்கூடியவர்கள், சுஜூது செய்யக்கூடியவர்களுக்காக எனது இல்லத்தை சுத்தப்படுத்தி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்ததாக அந்த வசனத்திலே கூறுகிறார். இப்போ அவர்கள் ருக்கூ சுஜூதோடு செய்திருக்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறியதாக ஆல இம்ரானிலே 43வது வசனத்திலே கூறுகிறான், வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கிஈன். ருக்கு செய்பவர்களோடு சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அதுபோல பார்த்தோம் என்றால் பல நபிமார்களை பற்றி அவர்களெல்லாம் ருக்கு சுஜூதோடு தொழுதிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை காக்கின்றது. தொழுகை என்பது அதற்கு மற்றொரு பெயர் வெற்றி. நாம் தொழுகைக்கு அழைக்கின்ற பொழுது கூறுவோம், ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று. தொழுகைக்கு மற்றொரு பெயர் வெற்றி. இந்த வெற்றி இந்த தொழுகையிலே இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி கிடைத்தது என்றால் உடனடியாக தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அரஹ்னா யா பிலால், பிலால் அவர்களை எங்களுக்கு ஒரு ராகத்தை கொடுங்கள், வாங்க சொல்லி தொழுகையின்பால் நாம் விரைவோம் என்பதாக கூறுவார்கள். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா குற்றங்களை அழிக்கிறான். ஒரு மனிதர் ஃபஜ்ரு தொழுதுவிட்டு லுஹரையும் தொழுதுவிட்டால் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவர் செய்த சிறுபாவங்களுக்கு லுஹர் தொழுகை பரிகாரமாகிவிடுகின்றது. அதுபோல லுஹரை தொழுதுவிட்டு அசரையும் தொழுதால் லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவர் செய்த சிறுபாவங்களுக்கு அந்த அசர் தொழுகை பரிகாரம். அதுபோல அசரிலிருந்து மகரிப், மகரிலிருந்து இஷா, இஷாவிலிருந்து ஃபஜர், இப்படி ஒவ்வொரு 2 ரக்காத்து 2 வேளை தொழுகையும் தொழுகின்ற பொழுது அந்த 2 வேளை தொழுகைக்கு மத்தியிலே அவர் செய்திருக்கக்கூடிய சிறுபாவங்களுக்கு அந்த தொழுகை பரிகாரமாகி விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அதுபோல ஒரு மனிதனுக்கு எப்படி தலை மிகவும் முக்கியமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த தொழுகை என்பது மிகவும் முக்கியம். தலை இல்லாதவர் உயிரற்றவராக கருதப்படுவார், தொழுகை இல்லாதவர் அவர் ரூஹ இல்லாதவரை போன்று கருதப்படுவார். ஜமாத்தாக தொழுவது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு அதிகமாக நன்மையை பெற்று தரக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படியாக பார்த்தோம் என்றால் எண்ணற்ற பல மருத்துவ நலன்களும் இன்னும் ஆன்மீக நலன்களும் இந்த தொழுகையிலே இருக்கின்றது. இந்த தொழுகைதான் நாளை மறுஉலகத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி. இந்த தொழுகைக்கு உண்டான இந்த கேள்வியை பற்றி உண்டான பதில் சரியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் தான் மறுஉலகத்திலே வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். எல்லாம் உள்ள அல்லாஹ் நாம் அனைவரையும் ஐங்கால தொழுகைகளை சரிவர கடைபிடிக்கக்கூடிய நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்கி அனுபுரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.